சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருப்பதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அதனை இப்போது பார்க்கலாம். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், திமுக என்றால் தில்லுமுள்ளு கட்சி, அதிமுக என்றால் அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி. இந்த ரெண்டு கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடாமல் விரட்டி அடிக்க வேண்டும். இதை வழிமொழிகிற விதத்தில் விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனதார வரவேற்கிறது. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நானும் வரவேற்கிறேன். எந்த வருத்தமும் இல்லை. அவர் திமுகவுடைய ஒரு ஊழல் கட்சியோடைய சேர்ந்தால் நாங்கள் வருத்தப்பட வேண்டும். அப்படி ஒரு தவறான முடிவை அவர் மேற்கொள்ளவில்லை என்கிற பொழுது வருத்தம் அடைவதற்கு ஒன்றுமில்லை, மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இதுக்கு முன்பு பல முறை அறிவிச்சிருக்காரு. அதாவது போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே மாநாட்டை கூட்டி மக்களோடு தான் என்னுடைய கூட்டணி என்று அறிவித்து பிறகு அந்த முடிவை மாற்றியிருக்கின்றார். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அவருடைய கட்சியினுடைய நிலைகளை மனதில் வைத்து எடுத்திருக்க முடியும். அதை பற்றி நான் எதுவும் சொல்வதற்கு இல்லை. அதாவதுங்க, தேமுதிக என்னமோ பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி மாதிரியும் இத்தனை கட்சிகளும் விஜயகாந்த்னு பேசுறாங்க. அவருக்கு 4% கூட இன்னைக்கு ஓட்டு கிடையாது. அராஜகமான அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற பொது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த நோக்கத்தில் உடன்பாடு உள்ளவர்களெல்லாம் வந்து இணைய வேண்டும் என்று திமுக கழகம் கேட்டுக்கொண்டது. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் அவர்களும் அழைக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் ஏற்கவில்லை என்று சொன்னால் அதனால் திமுகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் 200 தொகுதிகளில் நிற்க முடியும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு திமுக தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் எந்த அதிர்ச்சியும் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது தான். அந்த வகையில் அவருடைய முடிவை விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் நல கூட்டணியும் வரவேற்கிறது. அவர் முடிவெடுத்து தனித்து நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் வியப்பில்லை. அது அவங்க கட்சி முடிவு. அதை அந்த முடிவை எடுக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம் ஏங்கிறது தான் நமக்கு இருக்கிறது.